விஜய் அவர்கள் எப்பவுமே திமுகவும் பாஜக விமர்சனம் பண்றவர் அதிமுகவை ஒரு அடிமை கட்சி, அடிமை சக்தி, நாங்களாம் ஒன்றும் அண்டி பிழைக்கிறவங்க கிடையாது. அதிமுக வந்து நேரடி கூட்டணியாகவே நேரடியாகவே வந்து அடிமைத்தனத்தோட தான் வந்துட்டு இருக்காங்க பாஜக வச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுக திமுகவை தாண்டி நான் கெத்தா தில்லா எதிர்த்து நிற்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் பேசியிருந்தார். இதற்கு அதிமுக ஐடி விங்கில் ஒரு பெரிய பதிவே போட்டிருந்தாங்க. அந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் திமுக கூட விஜய் அவர்களை இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு அதிமுக இறங்கி ஒரு செய்கை செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, பண்ணையாரே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து 41 பேர் உயிர் போனதுக்கு காரணமே நீங்கள் தான். ஆனால் அதுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் உலக வரலாற்றிலேயே இறந்து போனவங்க வீட்டில் போய் ஆறுதல் சொல்லுவதை பார்த்துருப்போம். ஆனால் அவங்கள உங்கள் வீட்டுக்கு வர சொல்லி ஆறுதல் சொன்னதெல்லாம் வந்துட்டு பெரிய விஷயம், உங்களுக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சகட்டு மேனிக்கு வந்துட்டு கலாச்சி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக அன்றைய முதல்வருக்கு முன்னாடி கையை கட்டி நின்று ஒரு வீடியோ போட்டிங்களே, அது ஞாபகம் இருக்கா? அந்த படம் என்னன்னு நான் சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க. விஜய் அவர்கள் ஒரு பக்கம் நிற்கிறாரு, ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஒரு பக்கம் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பிம்பம் வந்து இப்போ உருவாகி இருக்குது. அதில் குறிப்பாக வந்து பிளாக் டிக்கெட்டில் நீங்கள் கோடி கோடியாக வந்து ஊழல் பண்ணி இது பண்ணீங்க, நீங்கள்லாம் வந்து இன்றைக்கி ஊழலை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தடுக்க வேண்டியது அரசோட கடமை. அதை வந்து விஜய் அவர்கள் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதே வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஆனால் அப்படி பிளாக்ல டிக்கெட் வைக்கும் போது நீங்கள் சொல்லியிருக்கலாமே, ஏன் நீங்கள் சொல்லாமல் அமைதியாக இருந்தீங்க விஜய்? அங்கே சரி பண்ண முடியாத ஒருத்தர் நீங்கள் எப்படி வந்து நாளைக்கு நாட்டை வந்து நீங்கள் சரி பண்ண போகிறீங்க? 41 பேர் உயிரிழப்புக்கு நீங்கள் தான் காரணம், கொஞ்சம் கூட வந்து குற்ற உணர்ச்சி இல்லாமல் கிளிசரின் போட்டுட்டு வீடியோ போடுறது, அவங்கள போய் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வர சொல்கிறதெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரியான அணுகுமுறை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை வந்து அதிமுக ஏன் அப்போவே கேட்கல? அப்போ வந்து விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வரணுன்ற ஒரு எண்ணத்தோடு தானே நீங்கள் கேட்காம இருந்தீங்க. பட் இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து கேட்குறது, அதுவும் குறிப்பாக வந்து நேற்று விஜய் அவர்கள் பேசுனதுக்கப்புறம் கேட்குறது தான் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து திரையில் வேணால் ஹீரோவாக இருக்கலாம், அரசியல் நீங்கள் ஜீரோ தான். நீங்கள் ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்குள்ளே வராமல் இருந்தீங்க அப்படின்னா அதாவது தேர்தல் முடிந்த அடுத்த காலத்தில் நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க? உங்களை வந்து சும்மா விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பயமுறுத்துகிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த ஜனநாயகன் பிரச்சனையாக இருக்கட்டும், சிபிஐ விசாரணை, இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை தூங்க விடாத அளவுக்கு தினம் ஒரு செய்தி, தினம் ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. காரணம், இந்த கூட்டணி கணக்குகளை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி, இன்னொரு பக்கம் வந்து எதிர்கட்சியான அதிமுக, ஆளும் கட்சியான திமுக, மத்தியில் ஆளக்கூடிய பாஜக. ஸோ சுற்றி முற்றி எல்லாருக்கிட்டையுமே பஞ்சாயத்து இழுத்து வச்சாச்சு. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓரணியில் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. விஜய் அவர்கள் தனியாக நின்றுட்டு இருக்காரு. அவங்க எல்லாருமே இப்போ வந்து கல்லெறிய ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் இதை எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கிறதான் வந்து அடுத்த கட்டமாக நம்ம பேச வேண்டிய விஷயமா இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஏன் சூடு பிடிக்கல, இன்னும் எந்தாவது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் நடக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நேற்று நைட்டில் இருந்து 2026க்கான உண்மையான அந்த சூடு பிடிக்கும் அந்த களம் வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போது என்ன மாதிரி சுச்சுவேஷன் உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் நேற்று என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, திமுகவையும் பாஜகவையும் விமர்சித்து பேசக்கூடிய விஜய் அவர்கள் அதிமுகவையும் சேர்த்து விமர்சனம் பண்ணி பேசியிருந்தார். இவ்வளவு நாட்கள் அதிமுக கூட ஒரு நட்பு சக்தி மாதிரி தான் வந்து தாவேகா இருந்துட்டு வந்தது. எந்த இடத்துலையும் பெரிதாக வந்து அவங்கள அடித்து பேசவே இல்லை. டிவிகே அண்ட் டிஎம்கே 2 பேருக்கு தான் போட்டி. அதிமுக களத்திலே இல்லைன்ற மாதிரி விஷயத்தை சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அதிமுக சைடில் இருந்தும் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணி ஒரு வார்த்தை கூட பேசலை. குறிப்பாக கரூர் சம்பவத்தில் அதிமுக விஜய்க்கு துணையாக தான் நின்றது. தாவேக்கால இருக்கக்கூடிய நிறைய பேர் பேசாத விஷயத்த கூட அதிமுக தான் பேசிச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இறுதியில் அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணிக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜய் போயிடுவார், ஸோ அதுக்காக தான் அதிமுக காத்து கிடக்குது அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் பார்த்தோம். ஆனால் நேற்று நைட்டு அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஒரு எதிர்வினையை ஆற்றியிருக்காங்க. அதுக்கு காரணம்,
விஜய் அவர்கள் எப்பவுமே திமுகவும் பாஜக விமர்சனம் பண்றவர் அதிமுகவை ஒரு அடிமை கட்சி, அடிமை சக்தி, நாங்களாம் ஒன்றும் அண்டி பிழைக்கிறவங்க கிடையாது. திமுக வந்து மறைமுக கூட்டணி வச்சிருக்கு அப்படின்னா அதிமுக வந்து நேரடி கூட்டணியாகவே நேரடியாகவே வந்து அடிமைத்தனத்தோட தான் வந்துட்டு இருக்காங்க பாஜக வச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுக திமுகவை தாண்டி நான் கெத்தா தில்லா எதிர்த்து நிற்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் பேசியிருந்தார். இதற்கு அதிமுக ஐடி விங்கில் ஒரு பெரிய பதிவே போட்டிருந்தாங்க. அந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் திமுக கூட விஜய் அவர்களை இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு அதிமுக இறங்கி ஒரு செய்கை செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னா பண்ணையாரே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து 41 பேர் உயிர் போனதுக்கு காரணமே நீங்கள் தான். ஆனால் அதுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் உலக வரலாற்றிலேயே இறந்து போனவங்க வீட்டில் போய் ஆறுதல் சொல்லுவதை பார்த்துருப்போம். ஆனால் அவங்கள உங்கள் வீட்டுக்கு வர சொல்லி ஆறுதல் சொன்னதெல்லாம் வந்துட்டு பெரிய விஷயம், உங்களுக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சகட்டு மேனிக்கு வந்துட்டு கலாச்சி வச்சுருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக அன்றைய முதல்வருக்கு முன்னாடி கையை கட்டி நின்று ஒரு வீடியோ போட்டிங்களே, அது ஞாபகம் இருக்கா? அந்த படம் என்னன்னு நான் சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க. இதை வந்து ஒரு அதிமுக நிர்வாகியோ ஒரு தலைவரோ யாரோ பேசியிருந்தாங்க அப்படின்னா அது வேறு விதமாக இருந்திருக்கும். பட் ஏடிஎம்கே ஐடி விங்கில் ஒரு பெரிய ஒரு பதிவாகவே போட்டிருந்தாங்க. அதில் ஏகப்பட்ட இடங்களில் விஜய் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணி போட்டிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் ஒரு பக்கம் நிற்கிறாரு, ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஒரு பக்கம் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பிம்பம் வந்து இப்போ உருவாகி இருக்கு. அதிமுக தொடர்ந்து விஜய் அவர்களோட கூட்டணி வச்சிடலாம், ஏன்னா வந்து பாஜக அதிமுகவை சேர்ந்து திமுக எதிர்க்க முடியுமா, ஏன்னா திமுக இருக்கக்கூடிய அந்த கூட்டணி பலத்தை இந்த கூட்டணி வந்து முறியடிச்சிட முடியுமா அப்படின்னும் போது ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ கண்டிப்பாக விஜய் அவர்களை கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பெரிய சக்தியாக மாறும். ஏன்னா விஜய் அவர்களுக்கும் திமுக தான் எதிரி அப்படின்னு சொல்றாரு, பாஜக கொள்கை எதிரின்னு சொல்றாரு. ஆனால் அதை தாண்டி வந்து கொள்கையை வந்து கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு கூட்டணி அரசியலுக்குள்ள வந்து விஜய் வந்துருவாரு. திமுகவை 2026 தோற்கடிச்சிடலான்ற மைண்ட் செட்டோட அதிமுக போயிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் பேசினதுக்கு அப்புறமா எல்லா கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் வந்து முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா இனிமேல் விஜய் வர வாய்ப்பே கிடையாது, அப்போ விஜயை நம்ம வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அமைதியாயிட்டாங்க. விஜய் அவர்களும் வந்துட்டு ஊழல் சக்தி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். ஸோ இதில் கடுப்பான அதிமுக வந்துட்டு ஒரு பெரிய பதிவில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து பிளாக் டிக்கெட்டில் நீங்கள் கோடி கோடியாக வந்து ஊழல் பண்ணி இது பண்ணீங்க, நீங்கள்லாம் வந்து இன்றைக்கி ஊழலை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது படம் நடிக்கிறது, படம் நடித்து முடிச்சுட்டு அது வந்து தயாரிப்பாளர்கள்ட்ட போயிடுது. அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ தயாரிப்பாளர்கள் எத்தனையோ திரையரங்குகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குறிப்பாக தயாரிப்பாளர்களை தாண்டி திரையரங்குகளில் ஒரு திருவிழா காலங்களில் படம் ரிலீஸ் ஆனால் ஒரு டிக்கெட் 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் விற்கிறது வந்து இயல்பான விஷயந்தான். அதை தடுக்க வேண்டியது அரசோட கடமை. அதை வந்து விஜய் அவர்கள் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதே வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஆனால் அப்படி பிளாக்ல டிக்கெட் வைக்கும் போது நீங்கள் சொல்லியிருக்கலாமே, ஏன் நீங்கள் சொல்லாமல் அமைதியாக இருந்தீங்க விஜய் அப்படின்ற கேள்வியை அதிமுக கேட்குறாங்க. அங்கே சரி பண்ண முடியாத ஒருத்தர் நீங்கள் எப்படி வந்து நாளைக்கு நாட்டை வந்து நீங்கள் சரி பண்ண போகிறீங்க அப்படின்றதான் இப்போ வரைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ திருமாவளவன் உட்பட நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதான், சினிமாவில் இருக்கக்கூடிய பிரச்சனையே சரி பண்ணாத நீங்கள் நாளைக்கு எப்படி நாட்டை வந்து சரி பண்ண போகிறீங்க அப்படின்ற கேள்வியை கேட்குறாங்க. இதற்கு முன்னாடி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து அவர் எதிர்கட்சியாக உட்கார அளவுக்கு உயர்ந்து நின்றார். அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் சினிமா துறையில் அந்த நடிகர் சங்க தலைவராக இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வச்சாரு. கடன் பிரச்சனைகள், நலிந்து நடிகர்களுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருந்தாரு. அவருக்கு இந்த அரசியலில் என்ன பேர் கொடுத்தாங்க, என்ன விதமான ஒரு வரவேற்பை வந்து இந்த கட்சிகள் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அவருக்குமே நீங்கள் வந்து என்னென்ன மாதிரியான பெயர்கள்லாம் சூட்டினீங்கன்றதையும் பார்த்தோம். இப்போ விஜய் அவர்கள் இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணாமல் வந்துட்டீங்கன்னு சொல்லி அதே ஒரு குற்றச்சாட்டாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தலைவா படத்துக்காக தான் வந்து ஒரு கை கட்டி நின்று ஒரு வீடியோவும் போட்டிருந்தாரு. அந்த படம் வெளியாகாமல் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து அந்த தலைவா அப்படின்ற டைட்டிலும் டைம் டு லீட் அப்படின்ற அந்த இடம் மட்டும்தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அந்த தலைவா படத்தில் ஒர்க் பண்ண அந்த டெக்னீஷியன்ஸ்க்காகவும் அந்த தயாரிப்பாளர்களுக்காகவும் விஜய் அவர்கள் கைகட்டி நின்று ஒரு வீடியோ பேசுவது உண்மைதான். காரணம் என்னன்னா, அந்த படம் ரிலீஸ் ஆனால் தான் அவங்களுக்கான அந்த ரெவென்யூன்ற விஷயம் வந்து சேரும். அதுக்காக தான் வந்து போயிட்டு விஜய் அவர்கள் நின்னாரே தவிர இதை வந்து நீங்கள் பாசிட்டிவாக சொல்லலாம். பட் அதையே நெகட்டிவாக சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா,
அதிமுக ஒரு வன்மத்தோட விஜய் அவர்கள் பாஜக அதிமுக கூட்டணியில் சேரல அப்படின்ற வன்மத்தோட பேசுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாகவே தெரியுது. 41 பேர் உயிரிழப்புக்கு நீங்க தான் காரணம், கொஞ்சம் கூட வந்து குற்ற உணர்ச்சி இல்லாம கிளிசரின் போட்டுட்டு வீடியோ போடுறது, அவங்கள போய் வந்துட்டு உங்க வீட்டுக்கு வர சொல்றதெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரியான அணுகுமுறை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை வந்து அதிமுக ஏன் அப்பவே கேட்கல? அப்போ வந்து விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வரணுன்ற ஒரு எண்ணத்தோட தான் நீங்க கேட்காம இருந்தீங்க. பட் இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து கேட்கறது, அதுவும் குறிப்பா வந்து நேற்று விஜய் அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் கேட்கறது தான் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு டிடிவி தினகரன் கூட அதுதான் சொல்லியிருக்காரு, எங்களை தேவையில்லாம உசுப்பேத்தாதீங்க, நான் நிறைய பேசிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி ஒரு வாரம் இருக்கட்டும், ஒரு மாதம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி டிடி அவர்கள் பேசினதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து ஒரு பெரிய சக்தி, அவர் தலைமையில் ஒரு 5வது கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 5வது அணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விஜய் அவர்களை வந்துட்டு நீங்கள் வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க அப்படிலாம் பேசி இந்த டிடிவி தினகரன் அவர்கள் இப்போ அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ளே போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா அப்படியே வந்து ஆப்போசிட்டாக பல்ட்டி அடித்து இப்போ பேச ஆரம்பிக்கிறது, விஜய்க்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது இதுதாண்டா அரசியல் அப்படிங்கிறத வந்து விஜய்க்கு இப்போ தான் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே வந்து இவ்வளோ நாள் நடிகர்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு அவர் அரசியல்வாதியாக ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வரக்கூடிய செல்வாக்கு, வரக்கூடிய அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கி உருவாகிக்கிட்டு இருக்கு. அந்த வாக்கு வங்கி முன்னாடி நம்ம நிற்கணும் அப்படின்னா விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கியை உடைக்கிறதுக்கான என்னென்ன வேலைகளை பண்ணணுமோ அதை பண்ணித்தான் ஆகணும். ஸோ அரசியல் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களும் இப்போ களமிறங்கியிருக்காங்க. குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து திரையில் வேணால் ஹீரோவாக இருக்கலாம், அரசியல் நீங்கள் 0 தான். நீங்கள் ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்குள்ளே வராமல் இருந்தீங்க அப்படின்னா அதாவது தேர்தல் முடிந்த அடுத்த காலத்தில் நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க, உங்களை வந்து சும்மா விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பயமுறுத்துற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒழுங்காக கூட்டணிக்குள்ளே வந்துடுங்க, இல்லைனா பார்த்துக்குங்க பெரிய பிரச்சனையாயிடும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட வந்து அவரை பயமுறுத்துகிற மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்க. இதை தான் விஜய் அவர்கள் சொன்னார், அழுத்தம் அப்படின்றது இருக்கா அப்படின்னு கேட்டு ஒரு கேப் விட்டுருப்பாரு. கேப் விட்டுட்டு அழுத்தம் கொடுத்தா நான் என்ன பயப்படுற ஆளா, நான் அப்படியே பயந்துருவேனா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜனநாயகன் பிரச்சனையாக இருக்கட்டும், சிபிஐ விசாரணை, இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை தூங்க விடாத அளவுக்கு தினம் ஒரு செய்தி, தினம் ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. காரணம், இந்த கூட்டணி கணக்குகளை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றியே ஆகணும், அவங்களுடைய ஆட்சி இங்கே மலர்ந்தே ஆகணும் அப்படின்னும் போது அதிமுக அப்படின்ற ஒருத்தங்களை வந்து கையில் வச்சுக்கிட்டோம். அடுத்தது விஜய் அவர்களையும் உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து திமுகவுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துடலாம் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு எல்லாருக்கிட்டுமே விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்ததை ஏற்றுக்க முடியல. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களாம் எதிர்வினை ஆற்ற ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் பேசிய ஒரு வீடியோ வந்து பெரிய வைரலாச்சு. ஒரு மேடையில் வந்து தனுஷ் அவர்கள் பேசியிருப்பார், வீரனுக்கும் தலைவனுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு ஆங்கர் ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், ஒருத்தன் 10 பேரை எதிர்த்தா அவன் வீரன், 10 பேர் ஒருத்தன் எதிர்த்தா அவன் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க தமிழ்நாடு சுச்சுவேஷனுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட இப்போ அந்த வீடியோ தான் எடுத்து வந்து இன்னைக்கு டிவிகே வாரியர்ஸ்லாம் வந்துட்டு இன்னைக்கு அதை வந்து பிரபலப்படுத்திட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட எல்லாரையுமே பகைச்சிக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் பகைச்சிக்க ஆளே கிடையாது அரசியல்ன்ற மாதிரி. ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி, இன்னொரு பக்கம் வந்து எதிர்கட்சியான அதிமுக, ஆளும் கட்சியான திமுக, மத்தியில் ஆளக்கூடிய பாஜக. ஸோ சுற்றி முற்றி எல்லாருக்கிட்டையுமே பஞ்சாயத்து இழுத்து வச்சாச்சு. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓரணியில் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. விஜய் அவர்கள் தனியாக நின்றுட்டு இருக்காரு. அவங்க எல்லாருமே இப்போ வந்து கல்லெறிய ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் இதை எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கிறதான் வந்து அடுத்த கட்டமாக நம்ம பேச வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்கு தேர்தலுக்கு. இந்த தேர்தல், இந்த பிரச்சார டைம்ல அவர் பிரச்சாரம் செஞ்சு மக்கள் மனசுல நான் இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணி உங்களை வந்துட்டு நான் நல்ல நிலைமை கொண்டு வருவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருப்பாரா, இல்லை இப்படி ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரிலாம் இருக்கு இவங்க மேல, நான் வந்து அதையெல்லாம் மாற்றி நான் வந்து சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் மாற்ற முடியுமான்னு கேட்டால் மாற்ற முடியாது, ஒரு ப்ராசஸ் பண்ணி நான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, இதை சொல்லுவாரா இல்லை இந்த பிரச்சனைகளை சமாளிப்பாரா அப்படிங்கிறதா வந்து பெரிய பேசு பொருளாக இருக்கு. ஆனால் விஜய் கூட இருக்கக்கூடிய, அதாவது விஜய் கட்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட பேர் சேர ஆரம்பிச்சிருக்காங்க. ஓபிஎஸ் ஆதரவாளராக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்கள மேடையில் வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் அதிமுக ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, செங்கோட்டையின் ஊழல் பண்ணலையா, ஆக்சுவலாக அவர் மேலே ஊழல் வழக்கு இருந்துச்சு, அது நிரூபிக்கப்படலை அப்படின்றதுனால வந்துட்டு அவர் வந்துட்டு நிரபராதி அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. ஆனால் அவரை மேடையில் வச்சுக்கிட்டே வந்து இவர் வந்துட்டு ஊழல் கட்சி வந்து அதிமுக அப்படின்னு சொல்லவே முடியுமா அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க.
ஆனால் அரசியல் விளையாட்டு அப்படிங்கிறது இப்போதான் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிய வருது. என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து அதிமுக மேலே சாஃப்ட் கார்னரில் விஜய் இருந்ததுக்கும் ஒரு அரசியல் இருக்கு. அதே சேம் டைம் அதிமுக கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு பின்னாடி நின்னதுக்கும் ஒரு அரசியல் இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக வந்து இப்போ தெரிய வந்திருக்கு. ஆனால் இவ்வளோ காலம் பார்த்த இந்த அரசியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னும் வரப்போகிற இந்த 2 மாதங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே ஒரு பரபரப்பான ஒரு சூழல் தான் உருவாக்க போகுதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட திமுக ஓராண்டுக்கு முன்னாடி தன்னோட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதிமுகவும் முழு வீச்சில் பிரச்சாரத்தை தொடங்க போகிறாங்க. பிகாஸ் என்டிஏ கூட்டணி அந்த கூட்டம் நடந்ததுக்கு அப்புறமா அவங்களும் முழு வீச்சில் இறங்குறதுக்கான ஐடியாவில் இருக்கிறதுனால இப்போ பயங்கரமான ஒரு பிரச்சார பொதுக்கூட்டங்கள் நடக்க போகுது. ஏகப்பட்ட பேர் வந்து தங்களுடைய பிரச்சாரங்கள் மூலியமாக பல விஷயங்களை ஷேர் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்றதுக்கு சரியான இடம் அனுமதி கிடைக்குமா, இல்ல கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி பல இடங்கள் அவருக்கு நிராகரிக்கப்படுமா, அவர் எப்படி தன்னுடைய பிரச்சாரத்தை எடுத்துட்டு போக போறாரு, அவருடைய கட்சிக்குள்ள வீகத்தை எப்படி வகுக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கு மத்தியில தாவேகா மட்டுமே ரொம்ப சரியா வந்து பயணிச்சுட்டு போறாங்களான்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்களை தாண்டி தாவேகால முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய பலரும் பேசக்கூடிய பேச்சுகள் தாவேகாவுக்கு பின்னடைவாக தான் இருக்கு. இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வெறும் வந்து விசிகால 20 பேர் தான் இருக்காங்க, மற்றவங்க நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு பேசின பேச்சு வந்து பயங்கரமான ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து தான் வந்துட்டு வெளியே வந்தவர் தான் ஆதவ் அர்ஜுனா. வந்துட்டு இப்போ அந்த கட்சியை பற்றி பேசுகிறாரு. ஆனால் இதுக்கு பின்னாடி கூட அரசியலை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவிலிருந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வெளியே வந்தால் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே போவாங்களா அப்படின்னு கேட்டால் அங்கே போக வாய்ப்பு இல்லை. பாஜக இருக்கிறதுனால திருமாவளவன் அங்கே போக மாட்டார். அப்போ தாவேகாக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, அவங்களோட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குன்ற மாதிரி நிறைய நிபுணர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அதாவது கஷ்டப்பட்டு நான் ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டே இருக்கேன், நீ ஒவ்வொரு சிங்களா உருவுறியா அப்படிங்கிற மாதிரி ஆதவ் அர்ஜுனா பேசிய பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையாயிருக்கு. 20 பேர், ஆனால் இன்னைக்கு வந்து தண்ணியிலே விளக்கம் சொல்றாரு. 20 பேர்னு சொன்ன ஸ்லீப்பர் செல்ஸ் தான் நான் சொன்னேன், மற்றபடி வேற எதையும் நான் பெருசாக மென்ஷன் பண்ணல அப்படின்னு. ஆனால் அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வெறும் 20 பேர் தான் இருக்காங்க, மற்றவங்களும் எங்ககிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னது வந்துட்டு தேவையில்லாமல் அந்த மேடையில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசிட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் கட்சியோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் அவர் பேசும்போது 4 இடங்களில் போட்டியிடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டிருந்தாரு. ரூல்ஸ் படி அப்படி பண்ண முடியாது. இது கூட தெரியாமல் நீங்கள் வந்துட்டு மேடையில் பேசலாமா, அதுவும் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத வந்துட்டு நிறைய பேர் இன்னைக்கு அதை பற்றி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுமே வந்து எதிர்வினையில் அங்கே ஆட்டுறது ரெடியாக இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஐடிவிங்களும் ஒரு பதிவு போடுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய திமுக சார்ந்த ஊடகங்கள் அதை பயங்கரமாக ப்ரமோட் பண்ணுறாங்க. வரலாற்றில் இது வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது. ஆனால் விஜயை அட்டாக் பண்ணுறதுல மட்டும் பயங்கர சிறப்பாக வந்து காலையிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஊடகங்கள்லையுமே வந்து ஏடிஎம்கே ஐடிவிங்களை என்னென்ன பேசினாங்களோ அதை ஒவ்வொரு கார்டாக போட்டு 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 சோசியல் மீடியா ஃபுல்லாக வந்து அதை நிரம்பி கிடந்துச்சு. பார்த்தீங்களா, அதிமுக ஆதரவுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ அதிமுகவே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, விஜய் பயங்கரமான ஒரு தீய சக்தி அப்படின்ற அளவுக்கு அவங்க பெருசாக பல விஷயங்களை வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து பேசக்கூடிய பேச்சுகள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அதுவே விமர்சனமாக மாறி மக்கள் மத்தியில் ஈஸியாக உங்களை பற்றி நீங்கள் இவ்வளோ தான், நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்க பாருங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். இதை விஜய் வந்து கவனத்தில் கொள்ளணும். இப்போ அந்த ஏடிஎம்கே ஐடிவிங் பதிவில் போட்ட அந்த 41 பேர் உயிருக்கு காரணமான விஜய் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க இல்லையா, சிபிஐ வழக்கு இருக்குது, ஆக்சுவலாக அவங்க பேசக்கூடாது, அவங்களுமே அந்த பதிவில் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்க கூடாது. அப்படி அந்த விஷயத்தை பார்த்த டிவிகே வாரியர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த துப்பாக்கி சம்பவம் நடக்கும்போது முதல்வராக இருந்தது வந்து திரு எடப்பாடி அவர்கள். எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா இந்த சம்பவம் நடந்த குறித்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்படியா, நான் டிவியில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறுச்சு. ஒரு மாநிலத்தோட முதல்வர், ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, ஒரு உரிமைக்காக, அவங்களுடைய வாழ்வுரிமைக்காக போராடிய மக்களை வந்து துப்பாக்கி வச்சு சுட்டிருக்காங்க, அதை பற்றின ஒரு கேள்வி கேட்கும்போது நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு எடப்பாடி அவர்கள் சொன்னது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக மாறுச்சு. இன்னைக்கு இந்த 2 விஷயத்தையுமே வந்துட்டு கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து 41 பேருக்கு வந்து விஜய் அவர்கள் தான் காரணம்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றதை மறந்துட்டீங்களா
அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இது நாளுக்கு நாள் எங்கே போய் நிற்கிது அப்படின்னா, நீ கேட்டவனா நான் கேட்டவனா அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிறதுல இவங்களை பற்றி இவங்க நோண்டுறதும் அவங்கள பற்றி அவங்க நோண்டுறதும் வந்துட்டு அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ விஜய்க்கு எதிராக என்னென்ன விஷயங்களை வந்து திருப்பி விடுறாங்க அப்படின்னா, விஜய் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்று வாங்கியிருந்தாரு. ஸோ அதில் வந்து வரி ஏய்ப்பு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் 15 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு வக்கீலை வச்சு தன்னை வந்து ஒரு நல்லவர்னு காட்டிக்கிறதுக்காக விஜய் போராடினாரு. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் வாங்கின சம்பளம் எல்லாம் வந்து சரியாக தான் வாங்கியிருக்காரா, ஒழுங்காக வருமான வரி கட்டி தான் வாங்கியிருந்தாரா அப்படிங்கிறதையும் வந்துட்டு இப்போ கலைப்பூட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே டிவிக்கு விர்ச்சுவல் வாரிஸ் வந்து பதில் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜனவரி 27 ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறதுக்கான அந்த வழக்குக்கான விசாரணையும் வந்து தீர்ப்பு வரப்போகிறதா சொல்கிறாங்க. ஒருவேளை தீர்ப்பு வந்து சாதகமாக வந்துச்சு அப்படின்னா விஜய் அவர்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு நாளாக மாறும். ஒருவேளை அந்த தீர்ப்பும் அவருக்கு வந்து ஒரு பேக் ஃபயராக மாறுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து விஜய் அவர்களுக்கு அவருடைய நகர்வுக்கு ஒரு முடக்கமாக இருக்குன்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஏன்னா சினிமா வேறு அரசியல் வேறுன்ற மாதிரி தான் வந்துட்டு அந்த மேடையில் கூட ஜனநாயகனை பற்றி விஜய் அவர்கள் பேசலை. ஆனால் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு ஜனநாயகன் படம் வராதது அப்படிங்கிறது கூட வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு கெட்ட சகன மாதிரி தான் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த படம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து விஜய் அவர்கள் அந்த பேசிய அரசியல் வசனங்கள் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்குன்ற மாதிரி விஜய் அவர்கள் ரொம்ப நம்புறதாகவும் சொல்கிறாங்க. அச்சுனத் அவர்கள் கூட வந்துட்டு இந்த அரசியல் வசனங்கள்லாம் தூக்கிடலாமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை வேண்டாம் இருக்கட்டும், அது தூக்கிட்டா படத்தில் பெப்பே இருக்காது, அந்த வசனங்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொன்னதான தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த பிரச்சனைகளை தாண்டி டிவிக்கு அடுத்த 2 மாசத்துல பிரச்சாரத்தை மேற்கொண்டு அவங்களுக்கான வாக்கு வங்கிகள் நிர்வகித்து அவங்க வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறத வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும்.